சமூகத்தில் ஆங்காங்கே நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் என்பது சினிமாக்களில் வரக்கூடிய கொடூரமான காட்சிகளை விட அதைவிட ஒரு பயங்கரமானதாக, அதையும் மிஞ்சக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சினிமாவில் காட்டப்படுகிற சில வன்முறை சார்ந்த காட்சிகளை பார்க்கிற போது இப்படியெல்லாம் நடக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நமக்கு வரும். அதாவது அதெல்லாம் சினிமாவில் காட்டப்படுகிற மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகள், மிகைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள், அவை சுவாரஸ்யத்திற்காக செய்யப்படுகிற விஷயங்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சினிமாவில் காட்டப்படுகிற கற்பனை காட்சிகளை விட படுபயங்கரமான காட்சிகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு எண்ணற்ற செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் தொடர்ந்து இங்கு பார்க்க முடிகிறது. சமீபத்தில் வெளிவந்து ஒரு வெற்றிகரமாக ஓடிய ஒரு படம் ஜிகர்தண்டா. இந்த ஜிகர்தண்டா என்கிற ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும். அதாவது ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு சமூக விரோதி ஒருவருக்கு எதிராக அவர் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதினார். அவருடைய அந்த முறைகேடான செயல்களை அம்பலப்படுத்தினார் என்பதற்காக அந்த ரவுடி, அந்த சமூக விரோதி என்ன செய்வார் என்றால், அந்த பத்திரிகையாளரை கொண்டு போய் ஒரு மறைவான இடத்தில் வைத்து உயிரோடு கொளுத்துவது போன்ற ஒரு காட்சியை அந்த படத்திலே வைத்திருப்பார்கள். இதை பார்க்கிற போது இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு பத்திரிகையாளரை இப்படி கொடூரமாக கொலை செய்ய முடியுமா? அந்தளவிற்கு இவர்கள் எல்லாம் அதிகாரம் படைத்தவர்களா, சக்தி படைத்தவர்களா என்கிற ஒரு கேள்வி பார்வையாளர்களிடம் எழுந்தது என்பது இயற்கையான ஒன்று. ஆனால் கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு சம்பவம் இன்றைக்கு பத்திரிகைகள் செய்தியாக மாறியிருக்கிறது. அதாவது நாடு முழுக்க பத்திரிகையாளர்கள் அதை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். மனித உரிமை அமைப்புகள் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாஜன்பூரில் ஜதேந்திர சிங் என்கிற ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு முகநூல் பக்கம் வைத்திருந்தார். அதாவது சாஜன்பூர் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முகநூல் பக்கத்தில் உள்ளூரில் நடக்கக்கூடிய கொடுமைகள், உள்ளூரில் நடக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எதிரான அத்துமீறல்கள், லஞ்சம், ஊழல், அரசியல் முறைகேடுகள் இவற்றை பற்றியெல்லாம் அந்த சாஜன்பூர் டைம்ஸ் என்கிற தன்னுடைய ஃபேஸ்புக் இணைய பக்கத்தில் அவர் தொடர்ந்து எழுதி வந்தார். இது எழுதி வந்தது என்பது அதிகார வர்க்கத்தினருக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலையும் ஆத்திரத்தையும் ஊட்டியது. இவரை எப்படியாவது இவருடைய வாயை மூட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக அவர்களுடைய ஆட்கள் அவரை வீட்டில் போய் தாக்கினார்கள். அவரை விசாரிப்பதற்காக வந்த ஒரு போலீஸ்காரர், ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் மேல் மண்ணெண்ணெயை ஊற்றி அவரை உயிரோடு கொளுத்தினார். அவர் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் மருத்துவமனையில் ஜதேந்திர சிங் சொன்ன வாக்குமூலம் என்ன தெரியுமா? நெஞ்சை உருக்கக்கூடியது அந்த வாக்குமூலம். அதாவது அவர்களுக்கு என் மீது கோபம் இருந்திருந்தால் என்னை அடித்திருக்கலாம், என்னை உதைத்திருக்கலாம், ஆனால் என்னை ஏன் அவர்கள் உயிரோடு கொளுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கடைசி தருவாயில் அவர் சொன்ன வாக்கியம் என்பது இன்றைக்கு ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறது. இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு குற்றத்தை தங்களுக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளர் எழுதினார் என்பதற்காகவே அவர் மீது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டில் சமூக விரோதிகளினுடைய அதிகாரம் என்பது அது அரசியல் அதிகாரத்தோடும் காவல்துறை அதிகாரத்தோடும் எந்த அளவிற்கு இணைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த காவல்துறை அதிகாரி, அந்த போலீஸ்காரர் எதற்காக அதை செய்தார் என்றால், ஊபியில் இருக்கக்கூடிய, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அமைச்சர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் அவர் அதை செய்தார். அவருடைய உத்தரவின் பேரில் அதை செய்தார் என்று செய்திகள் வந்திருக்கின்றன. அதாவது அந்த அமைச்சருக்கு எதிராக ஜதேந்திர சிங் தொடர்ந்து எழுதினார் என்பதற்காகத்தான் அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, இந்த கொலை அவர் மேல் செய்யப்பட்டது என்பதையும் நாம் இங்கே தொடர்ந்து செய்திகளின் வாயிலாக அறிகிறோம். இது உண்மையிலேயே படுபயங்கரமான ஒரு சூழல் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்று கேட்டால், பத்திரிகையாளர்களுடைய வாயை மூடுவதற்காக அவர்களை கொலை செய்வது, மிரட்டுவது, அவர்களை உயிரோடு கொளுத்துவது என்பது இன்றைக்கு ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் அதிகாரம் என்பது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலில் திளைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சமூக விரோதிகளும் அரசியல் சக்திகளும் காவல்துறையினரும் ஒருவருக்கொருவர் பயன்பெறத்தக்க வகையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊழல் அமைப்பு என்பது இங்கே உருவாகி இருக்கிறது. இந்த ஊழல் அமைப்பை பயன்படுத்தி கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக சக்தி வாய்ந்த நிறுவனங்களோ அல்லது அரசியல் சக்திகளோ
ஒரு மிகப்பெரிய ஊடகங்கள், மைய நீரோட்ட ஊடகங்கள் என்று சொல்வார்களே, அப்படி மிகப்பெரிய பத்திரிகைகளையோ தொலைக்காட்சிகளையோ தங்களுடைய நிர்பந்தங்களின் வாயிலாக விலைக்கு வாங்குவது, அவர்களுடைய வாயை மூடுவது, அந்த நிர்வாகத்தினுடைய வாயை மூடுவதன் வாயிலாக தங்களுக்கு எதிரான செய்திகள் வரவிடாமல் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தடுக்க அவர்களால் முடியவில்லை. அது ஜதேந்திர சிங் போன்ற சுதந்திர பத்திரிகையாளர்கள் எந்த ஊடக நிறுவனத்தையும் சாராமல் தாங்கள் பார்க்கிற கேட்கிற உண்மைகளை நேரடியாக மக்களிடம் சொல்லக்கூடிய ஒரு இதழியல் என்பது இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. இது இன்றைக்கு முறைகேடான சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏனென்றால் பெரிய ஊடக நிறுவனங்களை வாங்குவது போல இவர்களை வாங்க முடியாது என்று தெரிந்த பிறகு இவர்களை கொல்வது, இவர்களை அழிப்பது என்கிற ஒரு முயற்சிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது உண்மையிலேயே மிக மிக ஒரு ஆபத்தான, ஒரு மக்களுடைய குரல் வலையை நெரிக்கிற சக்திகள் இன்றைக்கு இத்தகைய ஒரு செயல்களை மேற்கொண்டிருக்கின்றன. இது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தி சமூக விரோத சக்திகளுக்கு எதிராக நீங்கள் பேசினால் உங்களுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்கிற ஒரு எச்சரிக்கையை மக்களிடம் பரப்புவதற்காக, பத்திரிகையாளரிடம் பரப்புவதற்காக இது போன்ற படுகொலைகள் செய்யப்படுகின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு விஷயம் அல்ல. உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே கடந்த ஓராண்டில் இதுபோன்ற 4 பத்திரிகையாளர்கள் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுக்க தாக்கப்படுகிற பத்திரிகையாளர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களின் மேல் வன்முறை என்பது ஒரு சகஜமான ஒன்றாக மாறியிருக்கிறது. பத்திரிகையாளர்களை மிரட்டுவது, அடிப்பது, ஊடக நிறுவனங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்து அவர்களை பணியிலிருந்து நீக்குவது என்றெல்லாம் பல்வேறு விதமான முயற்சிகள் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. கொலை முயற்சிகள் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மேல் மேற்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஆர்டிஐ என்று சொல்லக்கூடிய தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை கோரி பெறக்கூடியவர்கள் மேல் செய்யக்கூடிய வன்முறை என்பது பல இன்றைக்கு இந்த ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய சமூக சேவகர்கள், சமூக ஊழியர்கள் அவர்கள் பல இடங்களில் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சமூக விரோத செயல்களுக்கு எதிரான தகவல்களை கோரி பெறக்கூடியவர்கள் எங்கே அவற்றை நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வார்களோ, ஊடகங்களுக்கு கொண்டு செல்வார்களோ என்கிற அச்சத்தில் அவர்களுடைய வாயை அடைப்பதற்காக அவர்கள் மேல் இதுபோன்ற படுகொலை முயற்சிகள் தொடர்ந்து நாடு முழுக்க மேற்கொள்ளப்படுகின்றன. தமிழ்நாட்டிலேயே ராஜ்மோகன் காந்தி என்பவர் அதுபோல கொல்லப்பட்ட சம்பவத்தை நாம் மறந்துவிட முடியாது. இப்படி பல்வேறு விதமான தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்களும் கூட இந்த படுகொலை முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆட்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் யார் நீதிக்கு குரல் கொடுக்கிறார்களோ, யார் மக்களுடைய அவலங்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, யார் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ, யார் முறைகேடுகளை வெளியே கொண்டு வருகிறார்களோ அவர்களை எல்லாம் மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இதன் காரணமாக சிவில் சமூகத்தினுடைய அந்த ஒரு செயல்பாடு என்பது, சிவில் சொசைட்டியினுடைய ஒரு கண்காணிப்பு என்பது இன்றைக்கு முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிவில் சொசைட்டி என்பது மக்களுடைய கண்காணிப்பு என்பதாகும். அதாவது மக்கள் அரசு அமைப்புகளை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை அல்லது அரசியல் செயல்பாடுகளை கண்காணித்து விமர்சிப்பது தான் சிவில் சமூக செயல்பாடு. அந்த சிவில் லிபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சிவில் சமூக செயல்பாடுகளை, சிவில் சமூக இயக்கங்களை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற மிரட்டல்களும் படுகொலைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு எதிராக திரண்டு நிற்க வேண்டும், சமூக விரோதிகளுக்கு எதிராக உரத்த குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜதேந்திர சிங் போன்றவர்களுடைய மரணம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.